என்னைக்காவது நீங்க குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான டெடிகேஷனை நாம கொடுக்க வேண்டும். அதற்கான டிட்டர்மினேஷனோடு நாம வேலை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய ஜெபத்தின் இன்னொரு விசேஷமான காரியத்தை இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அது என்ன என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி அவர் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகின்றார். கிட்டத்தட்ட 3 விசேஷித்த பலிபீடங்களை அவர் கட்டுகின்றதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் என்று சொல்லப்படும் போது அது எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதற்கான பலியாக ஒரு ஆடையோ ஒரு மாடையோ அங்கே பலி செலுத்தி ஆராதிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. தான் மாத்திரமல்ல, தான் குடும்பமும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கின்ற ஒரு இடமாக அந்த பலிபீடங்கள் காணப்படுகின்றதாய் இருக்கின்றது. பாருங்க, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்திலே, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி நோவா பலிபீடம் கட்டின போது சொல்லுகின்றார். அந்த பலி எனக்கு சுகந்த வாசனையாக இருக்கின்றது. மனுஷன் எப்போதும் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றானே, ஆகவே இனிமேல் நான் சங்கரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனாலும் பழைய ஏற்பாட்டு பகுதிகள் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே அவர்கள் பலிபீடம் கட்டினார்கள். என்ன பிரதர், இப்ப நான் எங்க போய் பலிபீடம் கட்டணும்னு நீங்க கேக்குறீங்களா? இல்ல, நமக்காக பலியாக இயேசு கிறிஸ்து மரித்தார். பாவ நிவாரண பலியாக அவரே தன்னுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினது நிமித்தமாக இனிமேல் நாம் ஆடையோ மாடையோ அடித்து பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டாம். ஆனா நாம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். அவங்க அந்த இடத்துல போய் நின்று ஜெபிப்பாங்க. அது அவங்களுடைய பலிபீடமாக இருக்கின்றது. அதே போல a family which prays together stays together. குடும்பமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது குடும்பத்திற்கு ஜெயத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, இல்ல பிரதர், அவங்க டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட். என்னைக்காவது நீங்க குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான டெடிகேஷனை நாம கொடுக்க வேண்டும். அதற்கான டிட்டர்மினேஷனோடு நாம வேலை செய்ய வேண்டும். ஏன் பார்க்கிறீங்களா, இங்கே எபிரேயர் 13வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது 15வது வசனத்திலே, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்ப அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன தெரியுங்களா? அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது எது தெரியுங்களா? துதி பலி, ஆராதனை என்கின்ற பலி, ஸ்தோத்திர பலியோட கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நீங்கள் பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த இடம் பலிபீடமாக மாறுகின்றது. அது ஒரு ஆராதனையாக மாறுகின்றது. எந்த ஒரு குடும்பம் ஆராதித்து கொண்டிருக்கின்றதோ அந்த குடும்பத்தின் ஜெபம் ஜெயமாக முடியும். இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை பலியாக உங்களுடைய ஆண்டவரே சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ அங்க தகன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரியும், எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க கிருபை செய்யும். எங்களுடைய ஜெபத்துக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.